யமன் ஹவுதிகளின் புதிய தாக்குதல் சமன்பாடுகளை கண்டு பயந்து நடுங்கும் சவுதி அரேபியாவினுடைய அடிமை தலைமைகளும் யமன் ஹவுதிகளின் அடுத்த கட்ட தாக்குதல் நகர்வுகளும் தொடர்ச்சியாக பற்றி எரியும் சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான எண்ணெய் தளங்களும் யமன் ஹவுதிகளுக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ரகசிய பேச்சுவார்த்தைகளையும் தரமான சுவாரஸ்யமான சம்பவங்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தியினுடைய புதிய பாதை தொடர்பாகவும் யமன் ஹவுதிகள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவுகளும் ஈரானினுடைய தரமான பதிலடிகளும் ஈரானுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் களமிறங்கும் உக்ரைனும் நெட்டன்யாஹுவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலே நடைபெறப் போகும் விசேட கலந்துரையாடல்களும் காசா மற்றும் லெபனானிய கள நிலவரங்களும் தக்ஃபீரி ஜூலானிற்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும் காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த படுகொலை தாக்குதல்களினால் கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் 10க்கும் அதிகமான பலஸ்தீனிய கட்டளை தளபதிகளும் பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்றைய தினம் மத்திய காசா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் ஒரு படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த படுகொலை தாக்குதலிலே ஹமாஸினுடைய உள் பாதுகாப்பு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் கர்னல் மூசா அல் இத்தாவி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் ஹமாஸினுடைய உள் பாதுகாப்பு பிரிவின் மிக முக்கியமான தளபதியாக செயற்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய ஆயுத குழுக்களையும் காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான ஆதரவோடும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஆதரவோடும் இயங்கி வரக்கூடிய ஆயுத கும்பல்களையும் அழிப்பதற்கு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு இந்த ஆயுத கும்பல்களுக்கு எதிராக விசேட தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கும் அவர் திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே காசாவின் களத்தில் இந்த ஆயுத கும்பல்களுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் அடுத்த கட்டமாக இந்த ஆயுத கும்பல்களின் கொள்ளை கும்பல்களின் தலைமைகளை படுகொலை செய்வதற்கான வேலை திட்டம் ஒன்றை இவர் நடைமுறைப்படுத்தியுள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவரை படுகொலை செய்துள்ளது. உண்மையில் இவருடைய இழப்பானது காசாவின் களத்திலே மிகப்பெரிய இழப்பாகும். ஏனென்றால் இவர் ஹமாஸினுடைய உள் பாதுகாப்பு பொறுப்பை மாத்திரம் மேற்கொள்ளவில்லை. காசாவின் களத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்திலே வழிநடத்துவதற்காகவும் ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளையும் இயக்கக்கூடிய மிக முக்கியமான நபராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். அதாவது ஹமாஸினுடைய ட்ரோன் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதியாகவும் இவர் செயற்பட்டுள்ளார். எனவே காசாவின் களத்தில் இவருடைய படுகொலையானது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். இருப்பினும் இவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தேவையான அனைத்து போராளிகளும் தலைமைகளும் இன்னும் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே கடந்த 2 நாட்களாக வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனானினுடைய கியாம் பிரதேசத்திலும் நபட்சியாவினுடைய தெற்கு பிரதேசத்திலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக சோதனை நகரங்களில் லெபனானினுடைய அரசு இராணுவம் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களையும் லெபனானிய அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. இப்படியான நிலைமையிலேயே லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் செயற்பாடுகளை இலக்கு வைத்தும் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய அரசு ராணுவமும் என்ன செய்து வருகின்றது என்பதனை நோட்டமிடுவதற்காக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான உளவு ட்ரோன்களையும் களமிறக்கி வருகின்றார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உளவு ட்ரோன்களை களமிறக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்து லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையான அல் அக்பர் பத்திரிகையின் மூத்த இராணுவ ஆய்வாளர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மூலமாகவும் சவுதி அரேபியாவின் மூலமாகவும் லெபனானிய களத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதாவது லெபனானிய அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவோடு லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சிரியாவினுடைய ஜூலானியின் படைப்பிரிவுகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களுக்கான முன்மொழிவே முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவிலே லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான நிதி உதவிகளை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் வழங்கும் என்றும் அமெரிக்காவினுடைய தளவாட ஆதரவோடு அமெரிக்க இராணுவத்தின் முழுமையான ஆதரவோடு ஆயுத உதவிகளோடு ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் லெபனானிய களத்திலே முழுமையாக களமிறக்கப்படும் என்றும் இதற்கு லெபனானிய அரசாங்கமும் முழுமையான அனுமதியை வழங்கும் என்றும் இந்த திட்டத்திற்கு அமைவாகவே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களும் லெபனானிய களத்தில் களமிறக்கப்படும் என்றும் குறித்த முன்மொழிவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்மொழிவு தொடர்பான பல முக்கியமான தகவல்கள் லெபனானிய அரசியல் களத்திலே கசிவடைந்துள்ளன. இவ்வாறு கசிவடைந்திருக்க
இருக்கக்கூடிய தகவல்களைத்தான் அல் அக்பர் பத்திரிகையினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் தற்போது அம்பலப்படுத்தியுள்ளார். சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹ்மத் ஷாரா லெபனானிய களத்தில் நாங்கள் நேரடியாக தலையிடப் போவதில்லை என அல் ஜசீரா ஊடகத்திடம் தொடர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாலும் திரைமறைவில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான பரந்துபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முழுமையான ஆதரவோடும் நிதி உதவிகளோடும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் குறித்த பத்திரிகையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஜியோனிஸ் அடிமை சவுதி அரேபியாவும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து லெபனானிய அரசு இராணுவத்தின் லெபனானிய அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவோடு ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களை முழுமையாக லெபனானிய களத்தில் களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு நேற்று மாலை இந்த தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டதற்கு பின்பு ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து சிரியாவினுடைய படைப்பிரிவுகள் களமிறங்குமாக இருந்தால் நாங்கள் சிரியாவின் களத்திலே காலை வைப்போம். நாங்கள் சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹ்மத் ஷாராவுக்கு இறுதி எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். ஹிஸ்புல்லாவுக்கான முழுமையான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். உங்களுடைய படைகள் லெபனானிய களத்தில் களமிறங்கினால் எங்களுடைய படைகள் சிரியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் களமிறங்கும். நாங்கள் சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்தை கடப்போம். மேலும் சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமும் கிழக்கு பிரதேசமும் பற்றி எரியும். திரைமறைவில் எவ்வாறான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது என்பது பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவை தொடர்பான உளவு தகவல்களை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். இதனால் நாங்கள் சிரியாவின் களத்திற்குள்ளே களமிறங்கி தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் சிரியாவினுடைய தக்ஃபீரி ஜூலானி அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய நெட்டன்யாஹு உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார். அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாமினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஜெலன்ஸ்கியும் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். தற்போது நெட்டன்யாஹு அமெரிக்காவிலே களமிறங்கிவிட்டார். மேலும் நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் ஜெலன்ஸ்கிக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெறப் போவதாகவும் இந்த கலந்துரையாடல்கள் ரகசிய கலந்துரையாடல்களாகவும் அமைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான முருகல் நிலையும் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றது. நாங்கள் ஈரானினுடைய சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுடைய உபகரணங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து தான் தாக்குதல்களை மேற்கொண்டோம். இதற்கு பிறகும் நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம். கஸ்பியன் கடல் பிரதேசத்தில் எங்களுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்துவோம் என உக்ரைனிய தலைமைகள் தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் இதை தொடர்ந்து ஈரானிய நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர் இப்ராஹிம் அசீசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு எப்போதும் ஒரு விலை உண்டு. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினரும் இதனை நன்றாக புரிந்து வைத்துள்ளார்கள். உக்ரைனினுடைய நடவடிக்கைகளுக்கு ஈரான் நிச்சயமாக பதிலடிகளை வழங்கும். கஸ்பியன் கடல் பிரதேசத்திலே உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடிகள் வழங்கப்படாமல் செல்லாது. ஈரானுக்கு எதிரான தவறான கணிப்புகளை களமிறக்கியிருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த போரானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து விரிவடைந்து செல்கின்றது. மேலும் இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தூண்டுதல்களின் விளைவாகவே சோம்பேறி ஜெலன்ஸ்கி இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரிலே ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் இழுப்பதுதான் நெட்டன்யாஹுவின் மிக முக்கியமான நோக்கம். இதற்கமைவாகவே உக்ரைனிய ஜெலன்ஸ்கியும் செயற்படுகின்றார். இவை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய தலைவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விட்டோம். எங்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து உக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்புக்கு ஈரான் நேரடியான தொடர்பை கொண்டிருக்கின்றது. உக்ரைனிய மக்கள் கொல்லப்படுவதற்கும் ஈரான் மிக முக்கியமான காரணமாகவே இருக்கின்றது. 2022 ஆண்டு தொடக்கம் உக்ரைனுக்கு எதிரான அனைத்து விதமான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களிலும் ஈரான் பங்கு பற்றியுள்ளது. எங்களுடைய மக்களை படுகொலை செய்வதற்கான ஆயுதங்களை தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு வழங்குகின்றது. இதனால் தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவராக காட்டிக் கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை. ஈரானியர்கள் நாடகமாடுகின்றார்கள். நாங்கள் இலக்கு வைத்து தாக்கியது ஒன்றும் சரக்கு கப்பல் அல்ல, அது ஆயுத பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய கப்பல். மேலும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இப்படியான நிலைமையில் தான் நெட்டன்யாஹுவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெறப் போகின்றது. முன்னைய காணொளிகளும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ரஷ்யாவுக்கு எதிரான போரையும் ஈரானுக்கு எதிரான போரையும் ஒரு கட்டத்தில் முழுமையாக இணைப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் உக்ரைனும் தற்போது ஈரானுக்கு எதிராக களமிறங்குகின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் ஐரோப்பா முழுமையாக களமிறங்குவதனால் உக்ரைனுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கின்றது. இந்த போர்க்களத்தை ஒன்றிணைப்பதன் மூலமாக ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவை முழுமையாக திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகளையும் ஜெலன்ஸ்கி பெற்றுக் கொள்வார். இதன் மூலமாக அதிகளவான ஆயுதங்களையும் ஜெலன்ஸ்கியினால் பெற்றுக் கொள்ள முடியும். அதேபோன்று ஐரோப்பாவை முழுமையாக ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுவதன் மூலமாக நெட்டன்யாஹூவும் அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்வார். எனவே இதற்கமைவாகவே நெட்டன்யாஹூவும் ஜெலன்ஸ்கியும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு இவர்களுடைய இந்த வேலை திட்டங்களின் அடுத்த கட்டமாக ஈராக்கிய களத்திற்குள்ளே இவர்கள் செயற்படுவதற்கு ஆரம்பித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஈராக்கிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஆலோசகர் காசிம் அல் அபூதி அவர்கள் ஈராக்கிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். கடந்த 2 வாரங்களாக உக்ரைனினுடைய உளவுத்துறை குழுக்கள் ஈராக்குக்குள்ளே வீரியமாக செயற்படுகின்றார்கள். ஈராக்கிய களத்திற்குள்ளே பல போலியான தாக்குதல்களை மேற்கொண்டு ஃபோல்ஸ் பிளாக் தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த பழைய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மீது சுமத்தி சில சூழ்ச்சி திட்டங்களை திட்டமிடுகின்றார்கள். மேலும் இந்த தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சில உக்ரைனிய குழுக்களை நாங்கள் கைது செய்துள்ளோம். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலங்களை வழங்கி குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஈராக்குக்குள்ளே ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்களை விரிவுபடுத்தி ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மீது அவற்றினை சுமத்தி ஈராக்கிய களத்தில் ஒரு பதற்ற நிலைமையை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உக்ரைனினுடைய நேரடியான தலையீட்டின் விளைவாகவே ஈராக்கிய களத்தில் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்கினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைப்பதற்காகவும் ஈராக்குக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்காகவும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான வேலை திட்டங்களை அதிகரிப்பதற்காகவும் உக்ரைன் முழுமையாக களமிறங்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இவ்வாறான வேலை திட்டங்களை உக்ரைன் மேற்கொண்டு வருவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. கடந்த வாரம் ஓமானிய தலைமைகள் ஈரானுக்குள்ளே களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்தே தற்போது மத்தியஸ்தர்கள் மூலமாக இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய பாதை ஒன்றை உருவாக்குவதற்கான முன்மொழிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்போது ஈரானினுடைய தீவுகளுக்கு அருகாமையில் ஈரானிய கடற்பரதேசத்திற்கு அருகாமையில் பயன்படுத்தக்கூடிய பாதையையும் பயன்படுத்தாமல் போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பாதையையும் பயன்படுத்தாமல் புதிய பாதை ஒன்றை உருவாக்கி அந்த புதிய பாதையை கட்டுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இவ்வாறு ஒரு பொதுவான பாதையை ஈரான் அறிவித்தால் அதற்கு பிறகு அந்த பாதையை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்று அமெரிக்காவும் நினைக்கின்றது. இதற்கமைவாகவே ஓமான் மற்றும் கத்தாரி அடிமைகளை பயன்படுத்தி இந்த காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் ஈரானியர்கள் இதற்கு முழுமையான மறுப்பை தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த முன்மொழிவிலே யமன் ஹவுதிகளையும் அமெரிக்கா இணைத்துக் கொண்டுள்ளது. யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் செங்கடல் பிரதேசத்தை யமன் ஹவுதிகள் ஒருபொழுதும் இழுத்து மூடவே கூடாது என்றும் குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையும் ஈரானிய தலைமைகள் முழுமையாக நிராகரித்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக குர்திஸ்தானினுடைய ஏபில் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் சுலைமானியா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலின் விளைவாக ஏபில் பிரதேசத்தில் 5 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. சுலைமானியாவினுடைய எல்லை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் அவர்களுடைய ரகசிய புள்ளிகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் மாத்திரம் டசன் கணக்கான பிரிவினை வாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மிக முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து சவுதி அரேபியாவுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையிலான போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடைந்து வருகின்றது. சவுதி அரேபியாவின் ஜிசானிலே இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் தற்போதும் குறித்த பகுதியில் தீப்பரவலானது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஜிசான் எண்ணெய் உற்பத்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு எரிபொருள் தொட்டி ஒன்றை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஜிசான் நகரிலே இருக்கக்கூடிய கிங் ஃபைசல் நெடுஞ்சாலை அருகாமையில் அரம்கோ எரிபொருள் தொட்டிகள் காணப்படுகின்றன. ஜிசான் எண்ணெய் உற்பத்தி தளத்திற்கு நேரெதிரே இருக்கக்கூடிய கிங் ஃபைசல் நெடுஞ்சாலையோடு அமைந்திருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டிகளை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக சவுதி அரேபியா எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. இந்த எண்ணெய் தொட்டிகளில் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இதன் விளைவாக கடந்த 2 நாட்களாக குறித்த எண்ணெய் தொட்டியானது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாக இருந்தன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புகளையும் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கவில்லை. இந்த தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் முழுமையாக தணிக்கை செய்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகள் வெளியாக இருந்தன. எனவே ஜிசான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் அரம்கோ எரிபொருள் உற்பத்தி தளம் மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான தொட்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
அத்தோடு நேற்று மாலை சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி தளங்களின் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி தளமான அப்கைக் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் இந்த தாக்குதல் தொடர்பான சில தகவல்களை பதிவிட்டிருந்தேன். சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அப்கைக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்துதான் சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான யன்பூ துறைமுகத்திற்கு குழாய்கள் பயணிக்கின்றன. இந்த குழாய்கள் வழியாகவே அதிகளவான எண்ணெய் யன்பூ துறைமுகத்தை நோக்கி நகர்கின்றன. சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான யன்பூ துறைமுகத்தை நோக்கி எண்ணெயையும் விநியோகம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். இப்படியான நிலைமையிலேயே அப்கைக் எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அப்கைக் எண்ணெய் உற்பத்தி தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் பதப்படுத்தக்கூடிய பகுதியை இலக்கு வைத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் தொட்டிகளை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் குறித்த பிரதேசத்தில் தீப்பரவல் தற்போதும் தொடர்ச்சியாக விரிவடைந்து வருகின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியா அப்கைக் எண்ணெய் உற்பத்தி தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டதாக அறிவித்துள்ளது. இதனால் குறித்த தளத்தினுடைய எண்ணெய் உற்பத்தியும் விநியோகமும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு துறைமுகமான யன்பூ துறைமுகத்தை நோக்கி அனைத்து விதமான எண்ணெய் விநியோகமும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்களை ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தான் மேற்கொண்டிருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்திருந்தது. ஈராக் வழியாகவே குறித்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் இந்த தாக்குதல்களுக்கு ஈராக்குக்கு எதிரான பதிலடிகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம். ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது என சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கைகளையும் வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் சவுதி அரேபியாவின் அப்கைக் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இதனால் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்கப் போவதில்லை. இந்த தாக்குதலை உண்மையில் யமன் ஹவுதிகள் தான் நடத்தினார்கள். இருப்பினும் சவுதி அரேபியா இந்த தாக்குதலை யமன் ஹவுதிகள் தான் மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனை ஒப்புக்கொள்வதற்கு மறுக்கின்றது. ஏனென்றால் சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றது. யமன் ஹவுதிகள் தான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்தால் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை சவுதி அரேபியா மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதன் விளைவாகவும் யமன் ஹவுதிகளுக்கு சவுதி அரேபியா பயப்படுவதன் விளைவாகவுமே சவுதி அரேபிய அரசாங்கம் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மீது வீணாக பழியை சுமத்துகின்றது. மேலும் நாங்கள் இந்த தாக்குதல்களை முழுமையாக நிராகரிக்கின்றோம். இதையும் மீறி சவுதி அரேபியா ஈராக்குக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால், ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்வோம் என ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது சவுதி அரேபியாவின் கிழக்கு அப்கைக் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், யமன் ஹவுதிகளுக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ரகசிய பேச்சுவார்த்தைகள் தான். ஈராக்கிய களத்தில் ஈரானிய IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் செயல்படக்கூடிய பல எதிர்ப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருப்பது தொடர்பாக முன்னைய காணொலியில் நான் தெரிவித்திருந்தேன். மேலும் ஈரானிய IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய ஈராக்கிய போராளிகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு யமன் ஹவுதிகளுக்கும் குறித்த ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையில் ரகசியமான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு யமன் அன்சாருல்லாவினுடைய பிரதிநிதிகள் குழு ஒன்று ஈராக்கினுடைய பாபில் மாகாணத்திலே விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். பாபில் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முசையிப் பகதீர் கர்ஹாமிலேயே இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாகவே சவுதி அரேபியாவின் கிழக்கு எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை குறித்த ஈராக்கிய போராளிகள் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நேற்று மாலை ஈராக்கினுடைய பாபில் பிரதேசத்திலே அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் ஒன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈராக்கிய போராளிகளும் எந்த பிரதேசத்தில் ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்களோ அந்த பிரதேசத்தில் தான் அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பான ரகசிய தகவல்களை அமெரிக்கா பெற்றுக் கொண்டதன் விளைவாகவே அமெரிக்க ட்ரோன்களையும் குறித்த பகுதியில் களமிறக்கியுள்ளது. இதைத் தொடர்ந்தே குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈராக்கிய போராளிகள் நேற்று மாலை குறித்த அமெரிக்காவின் MQ-9 ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். சுட்டு வீழ்த்தப்பட்ட MQ-9 ட்ரோன் தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது ஈரானிய IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளும் யமன் ஹவுதிகளும் ஒன்றிணைந்து திட்டமிட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைவாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் விளைவாகத்தான் ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பையும் ஏற்கவில்லை. உண்மையில் தற்போதைய நிலைமையில் சவுதி அரேபியா வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா ஈராக்கிய களத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டால் ஒட்டுமொத்த ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள்.
யமன் ஹவுதி ராணுவத்தினரும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்துவார்கள். அத்தோடு நேற்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான யன்பு துறைமுகத்தின் தெற்கு பகுதியை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டிகள் வெடிப்புக்குள்ளாகி இருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. அவற்றையும் டெலிகிராம் சேனலில் நேற்றிரவே பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு யமன் ஹவுதி ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். சவுதி அரேபியா எங்களுடைய வான்பரப்பை மீறி செயற்படுகின்றது. எங்களுடைய வான்பரப்பை நோக்கி ட்ரோன்களை அனுப்பியிருந்தது. இந்த ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம். மேலும் எங்களுடைய வான்பரப்பை மீறியதற்கு பதிலடியாகவே தற்போது நாங்கள் யன்பு துறைமுகத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எரிபொருள் கிடங்குகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். தற்போது எங்களுடைய புதிய சமன்பாடு இவ்வாறு தான் அமைய போகின்றது. சவுதி அரேபியாவுடைய ஒவ்வொரு மீறல்களுக்கு எதிராகவும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்கள் குறிவைக்கப்படும். இதற்கமைவாகவே எங்களுடைய தாக்குதல்கள் விரிவாக்கப்படும் என யமன் ஹவுதி ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே யமன் ஹவுதிகளுடைய புதிய சமன்பாடு சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது. சவுதி அரேபியா யமனின் களத்திலே சிறிய ட்ரோன் ஒன்றை அனுப்பினாலும் ஏவுகணைகளை அனுப்பினாலும் போர் விமானங்களை களமிறக்கினாலும் அதற்கு ஈடாக அதற்கு பதிலடியாக யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்களையே குறிவைப்பார்கள். யமனின் களத்திலே நடைபெறக்கூடிய தரைவழி தாக்குதல்களுக்கு ஈடாகவும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்களையே குறிவைப்பார்கள். இதுதான் தற்போது புதிய சமன்பாடாகவும் யமன் ஹவுதிகள் களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இந்த சமன்பாட்டின் அடுத்த கட்டமாக சவுதி அரச குடும்பத்தையே குறிவைக்கப் போகின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரிவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.